சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. லாஸ்ட் இயர் நவராத்திரி அப்போ தீபா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு விஷயமே வளகாப்பு அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்தார் போல இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தீபா ஃபோன் பண்ணி பொன்னி சீரியல் பண்ணிட்டு இருந்தார்ல, அதில் நாளுக்கு நாள் உடம்பு உள்ளே போயிட்டே இருந்தார் அவர். ஒரு ஒரு சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாது. அது பெரிய இழப்பு. இதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் போகிற கம்பெனி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற கம்பெனியில் அவரும் இருந்திருந்தார். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லி பசங்களையாவது நம்ம வந்து பெருசாக ஆக்கணும். தீபாவோட நிலைமை உண்மையிலேயே கஷ்டம்தான். ஏன்னா தீபாவுக்கு உண்மையிலேயே தீபா அவங்களோட 2 பசங்களும் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஆக்ட்ரஸ் ஜூலி அவங்க பேசவிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். நேத்ரன் சாருடைய மறைவு சின்ன திரையிலும் சரி வெளித்திரையிலும் சரி, இவ்வளோ ஒரு லைம்லைட்டில் இருந்த ஒரு ஆக்டர் சடனாக வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷன் மோசமாகி இறந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெருஞ்சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கும் நேத்ரன் சாருக்கும் உண்டான நட்பு அப்படிங்கிறது எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது? என்ன மாதிரி அந்த ஜேர்னி வந்து போச்சு? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இது. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் ப்ராஜெக்ட் வந்து ராஜா மகள்னு சொல்லிட்டு ஜீ தமிழில் பண்ணோம். ஸோ அப்போவே அவர் ரொம்ப லீனாக ரொம்ப ஒல்லியாக இருந்தார், ரொம்ப ஆளே டல்லாக இருந்தார். அப்போ கூட கேட்டேன், என்ன நேத்ரன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சொல்லி கொஞ்சம் உடம்பு ஏதோ ஒன்று சரியில்லை போல இருக்குது. அப்போ வந்து கிளியராக அந்த விஷயம்லாம் அவர் சொல்லவே இல்லை. உடம்பு பார்த்துக்கோங்க நேத்ரன், ரொம்ப டல்லாக இருக்கீங்க, அந்த அந்த சார்மிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் ஜூலி, திரும்ப பழைய உடம்பை நான் கொண்டு வந்துடுவேன் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக திடீர்னு இந்த நியூஸ் பார்த்தோன்னே, காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்காக இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கும் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் நண்பர் தான் ஆக்சுவலாக அவர். அமுல் சூப்பர் குடும்பம் அப்போது என் கணவர் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது இவர் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ என் கணவருக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹார்ட் ஒர்க்கர். அவர் மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்த்ததே கிடையாது. நல்ல ஹார்ட் ஒர்க்கர். என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அப்படியே வாழ்வார். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய சீரியல்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ஈவெண்ட்ஸு, நிறைய டான்ஸ் ஷோஸு. நான் பர்சனலாக ஈவெண்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுவேன். அதுக்கும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். ஆக்சுவலாக உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. கைண்ட் ஆஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படி. கண்டிப்பாக உண்மையிலேயே குடும்ப நண்பர்கள் தான். லாஸ்ட் இயர் நவராத்திரி அப்போது தீபா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு விஷயமே அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அப்போவே, என்னடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரெக்னென்ட் டைமில் 5ஆவது மாதம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன், 7ஆவது மாதம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டேன். வளகாப்பு அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இருந்தார் போல இருக்குது. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, தீபா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார், அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் ஷூட்டிங் இல்லாத போது பசங்க பார்த்துக்குறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சார் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இருந்தது, சரி ஓகே க்யூர் ஆகி வந்துடுவார் தான் நான் ரொம்ப இருந்தேன். எனக்கு லாஸ்ட்டாக அந்த பொன்னி சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அதில் நாளுக்கு நாள் உடம்பு உள்ளே போயிட்டே இருந்தார் அவர். நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சடனாக இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னால் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா 2 பாப்பா இருக்கனால என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் போக முடியல. இன்னொரு ரீசன், என்னோடய ஹஸ்பண்டும் ஊரில் இல்லை. அவருக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால ஊருக்கு போயிருந்தார். அவராலையும் போக முடியல. அவரும் ரொம்ப போக முடியலன்னு ஒரு வருத்தப்பட்டார். அதுக்கப்புறம் சரி கொஞ்ச நாள் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நவராத்திரிக்கு வந்தப்போ தான் சொன்னாங்க. பட் அதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டரான் தான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா? இப்போ பப்ளிக்காக வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணது இப்போ அபிநயா மேம் வந்து சொல்லலை. ஆக்சுவலாக தீபா யார்கிட்டையும் சொல்லலை போகிறது இந்த விஷயத்த. ஒரு குறிப்பிட்ட சில நண்பர்கள் மட்டும்தான் இந்த விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். நம்ம சில இப்போ தப்பாக எடுத்துக்காதீங்க, சில இது இல்லைன்னா 1ன்னா 9 சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டாக கூட வந்து அபி வந்து போட்டிருந்தா, ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தா, யூடியூப்பில் வந்து 1ன்னா 9 என்னென்னமோ தப்புத்தான நியூஸ் ரூமர்ஸ்லாம் போட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவங்க வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம்.
இயல்பில் அவருடைய அந்த ஒரு கேரக்டர், அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒருத்தரவட்ட வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க அவர். ரொம்ப சாஃப்டான பர்சன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஆயிடுச்சு. 20, 25 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப சாஃப்டான ஆள். அது எங்ககிட்ட மட்டும் இல்லை, ஒய்ஃப் கிட்டேயா இருக்கட்டும், ஃபேமிலிக்கிட்டேயும் அந்த சைட்லேயும் ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா, டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி டான்ஸர் டக்கு 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 டக்குன்னு ஸ்டெப்புலாம் அழகாக போடுவார். எனக்கு அவரோட டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஷோஸில் கூட நம்ம பார்த்துருக்கோம், ரியாலிட்டி ஷோஸில் கூட அவருடைய டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது இந்த நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பொன்னி சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அவருக்கு வந்து இந்த மாதிரி உடல் நலம் கொஞ்சம் பார்த்த பார்வையிலே நமக்கு தெரியும் அப்படின்னு. பட் அவர் அதை கொஞ்சம், அதாவது சொல்கிற லைட்டாக எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்னும் ரொம்ப லேட்டானதாலாம் சொல்கிறாங்க. அவர் இன்னும் முன்னாடியே டயக்னோஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் துரதிர்ஷ்டவசம்னு எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி? இல்லை, எனக்கு 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 அந்த ஒரு டவுட் இருந்தது ஆக்சுவலாக. இவர் முன்னாடியே அது வந்து கவனிக்கலையோ இல்லைன்னா விட்டுட்டாங்களோ என்ன ஏதுன்னு எனக்கு அது தெரியல. ஸோ தீபா கிட்ட கேட்டால் தான் எனக்கே தெரியும் என்ன ஆச்சு. கிளியராக நம்மளுக்கு என்ன ஏது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் ஆக்சுவலாக. நான் ஒன்றும் தீபா கிட்டேயும் ஒன்றும் பேசலை. எனக்கு எப்படி பேசுகிறது கூட எனக்கு தெரியல. ரொம்ப எப்படி ஆரம்பிக்கிறது கூட எனக்கு தெரியாமல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நேராக வீட்டில் போய் தான் பார்த்து என்ன ஏதுன்னு பேசணும்னு ஒரு இதில் இருந்தேன். எனக்கு அந்த டவுட் இருந்தது முன்னாடியே கொஞ்சம் எடுத்திருந்தேன். ஏன்னா அவருக்கு வயசும் ரொம்ப பெரிய வயசு கிடையாது, சின்ன வயசு தான். இப்போ ஆரம்பிச்சதா கூட அது வந்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கலாம். ஆனால் அது அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேன்சர் இதில். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு அழகான குடும்பம் இல்லை, நம்ம அதை பார்க்குறதுக்கே வந்து கண்ணுப்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. அந்த ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு இழப்பு அப்படிங்கிறது தான் அது பெரிய இழப்பு. இதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்களோட 2 பொண்ணுங்களும் அம்மாவை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நான் ப்ரே பண்ணுறதும் அதுதான் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர் இல்லைன்னா அந்த அந்த வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியும் நம்மளால். ஸோ அவங்க பொண்ணுங்க தான் அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ராங்காக இப்போ 2 பில்லராக அவங்க தான் நிற்கணும். அவங்க 2 பொண்ணுங்க நல்ல ஸ்ட்ராங், நல்ல போல்டு. எனக்கு அவங்களுக்கு இப்போது வளர வளர அவங்களோட போல்டுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. 3 பேரும் நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம கலாட்டா இன்டர்வியூஸில் அவங்க பேசுகிறப்ப கூட அந்த விஷயத்தை அவங்க அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப பிரேவாக, ரொம்ப போல்டாக, குறிப்பாக ரொம்ப மெச்சூர்டாக வந்து அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, பட் ஓகே நாங்கள் இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் டோன் இருந்தது. கடைசியாக கூட அவங்கள்ட்ட அந்த அபிநயா அவங்க மேம்கிட்ட ஒரு ஒரு உண்மையிலே அந்த போல்ட்னஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எதை கொடுத்துட்டு போயிருக்காரோ இல்லையோ, தைரியத்தை கண்டிப்பாக கொடுத்துரு. அவருக்கு உண்மையிலேயே வந்து சாஃப்ட்டு. அவரும் ஒரு தைரியமான பர்சன் தான். எது இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறது, நானும் சரி அவரும் சரி ரொம்ப ஒரு கீழேருந்து தான் நாங்கள் மேலே இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம். அவரோட விஷயங்கள் எனக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் ஒரே இதில் தான் நாங்கள் ஜேர்னி பண்ணோமே ஆக்சுவலாக. அவரே எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியும். எனக்கு ஒரு ராஜா மகள் ஷூட் அப்போ எனக்கு சொன்னார், ஜூலி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்க, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்பப்போ சொல்லுவார் ஆக்சுவலாக என்னை பார்த்துட்டு. அதான் சொல்லுவேன், நம்ம 2 பேரும் ஒரு ஜேர்னி ஒரே மாதிரி ஜேர்னி தான் நேத்துறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் 2 பேருமே அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நான் போகிற கம்பெனி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற கம்பெனியில் அவரும் இருந்திருந்தார். ஸோ அதனால் என்னோட பர்சனல் விஷயம் சரி, என்னோட லைஃப் ஸ்டைலும் சரி, அவருக்கு நிறைய விஷயங்கள் என்னோட பற்றி எனக்கு நேத்ரனுக்கும் சரி தீபாக்கும் சரி 2 பேருக்குமே என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறது, இந்த இழப்பு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான இழப்பு தான். ஒரு ரொம்ப சரி இவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் அப்படின்னு நம்மளால ஜீரணிக்க முடியும். இது வந்து எப்படி ஜீரணிக்க முடியுதுன்னே தெரியவே இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி சார் வந்து சொன்னார். என்ன அப்படின்னா, அவர் வந்து டயக்னாஸ் பண்ண பிறகும் இது வந்து ரொம்ப பெரிய நம்ம வந்து ஸ்டேஜுகளை கடந்துக்கிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்ச பிறகு அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், ப்ரைவேட்லாம் வேணாம், செலவெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தார். ஏன்னா நம்ம செலவு பண்ணுறதா இருந்தால் அது குழந்தைங்களுக்கு போகணுமே தவிர நம்மளது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து அவர் முன்கூட்டியே அவர்
ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சிவி சக்கரவர்த்தி சார் சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஃபேஸ் ஒரு பீக்கில் இருக்கும்போது அப்படிங்கிறது. அவர் அதை பிளான் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே கரெக்டாக இது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காரு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா, 2 பெண் குழந்தைகள் நம்மளுக்காக இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம இருக்கும்போது கஷ்டப்பட்டுட்டோம். அவர் அந்த வார்த்தை எனக்கு சொல்லுவார், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோன்னு சொல்லி பசங்களையாவது நம்ம வந்து பெருசாக ஆக்கணும் அப்படின்னு அவரோட கனவு. அது ஒரு பெரிய கனவு. அதே மாதிரி டான்ஸும் அதே மாதிரி சொல்லுவார், பசங்களும் என்ன மாதிரி ஒரு நல்ல டான்ஸராக இது பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஆக்சுவலாக அதே மாதிரி 2 பொண்களும் நல்லா அழகாக டான்ஸ் ஆடுவாங்க. அப்பாவுக்கு ஈக்குவலாக ஆடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். விஜய் ஜோடியிலலாம் ஆடும்போது ஈக்குவலாக ஆடுவாங்க. நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் நேர்லேயே பார்த்துருக்கேன். நானே நிறைய தடவை நான் சுற்றி போட்டிருக்கேன். கண்ணு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சுற்றி போட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, ஒன்னொரு விஷயமும் பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு. அது அந்த விஷயத்தில் நான் அவளை பாராட்டியே ஆகணும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அப்போ இல்லை அம்போன்னு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காருல்ல, அது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வந்து போக போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய வழின்னு நினைக்கிறேன் அவருக்கு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, பார்த்தா ஒரு மாதிரியே தெரியலை, இறுதி சடங்கில் பங்கேற்றவர்கள்லாம் உங்களுடைய சக நடிகைகள்லாம் சொல்லியிருப்பாங்க, அவர் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அங்கே போக முடியல அப்படிங்கிற அந்த எமோஷன் இல்லை, எனக்கு உண்மையிலே எனக்கும் சரி என் கணவருக்கும் சரி போக முடியல. உண்மையிலேயே எனக்கு போகணுன்னு தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னோட மாமியார் அவங்க சைடில் வந்து 2 குழந்தைங்க வச்சுட்டு, கை குழந்தைங்க பச்சைங்கள குழந்தை வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். நீ வந்து ஒரு 50 டேஸ் கழிச்சு அந்த காரியெல்லாம் முடிச்சுட்டு வேணால் நீ போய் பாருமா, இந்த சமயத்தில் நீ போகக்கூடாது. தீபாவுக்கு நிலைமை புரிஞ்சிருக்கும். அவங்களுக்கும் தெரியும் என்ன ஏதுன்னு. ஏன்னா குழந்தை பிறந்ததுல அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன விஷயத்த சொன்னாங்க ஆக்சுவலாக, அவர் முகமாரியே இல்லை அப்படின்னு. அது 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 மாறிடுமோ எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இதே மாதிரி வந்து விவேக் சாருக்கும் எனக்கு சொன்னாங்க ஆக்சுவலாக, என்னோடய குருநாதருக்கும். அவர் ஃபேஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்தது. அது போகும்போது அந்த மாதிரி முகம் மாறிடுமா என்ன ஏதுன்னு தெரியல. அது ஜீரணிக்க முடியல. அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மரணம் எப்போ வேணால் எப்படி வேணாலும் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். என் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னார், நம்ம இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருப்போம், எப்போ போவோம் எப்படி போகும் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் ஆக்சுவலாக. தீபா மேமுடைய மனநிலை தான் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு. தீபாவோட நிலைமை உண்மையிலேயே கஷ்டம்தான். ஏன்னா தீபாவுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நேத்ரன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அவங்க நேத்ரன் அண்ட் அவங்க பசங்க மட்டும்தான். இப்போ நேத்ரன் இல்லாத சமயத்தில் ஏன்னா அவங்களோட லவ் வந்து அப்படி ஒரு லவ் ஆக்சுவலாக. அது அந்த அன்பு வந்து அப்படி ஒரு அன்பு, அது அவ்வளோ அழகாக இருக்கும். தீபாவுக்கு எப்படி எடுத்துக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு எடுக்க போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்க இனிமே தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அவங்களோட 2 பசங்களுக்காக இருக்கணும் இல்லையா, மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டு இல்லை ஒரு ட்ரீமை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிற இடத்துல அது நம்ம கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்கும்போது மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவருடைய கனவே குழந்தைங்கள நல்லா வளர்த்தெடுத்து இந்த கலைத்துறையில் ஏதோ ஒரு ஷைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது தான் நானும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் இப்போ கூட அவங்க வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது, சினிமாலெலாம் ஆக்ட் பண்ண போகிறதெல்லாம் அபிநயா மேம் வந்து ஆமாம் மூவிஸ்லாம் பண்ண போகிறாங்க. நானும் கேள்விப்பட்டேன், தீபா சொல்லிட்டு இருந்தாங்க மூவிஸ் கமிட் ஆகிருக்கா, மூவி ஹீரோயினாக பண்ண போகிறா ஜூலி அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஹாப்பி. இனிமேல் உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன், லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் தீபா, நீங்களும் நேத்ரன் கவலைப்படாதீங்க, நேத்ரன் ஆசைப்பட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நடக்கும், அவர் ஆசீர்வாதம் எப்பயுமே அந்த 2 பசங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் அதை பார்க்காம போயிட்டாரே அப்படிங்கிற அது ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் அவங்க பக்கத்துலேயே தான் இருக்கார். நம்ம அப்படி தான் நினச்சிக்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. கண்டிப்பாக அவரோட அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக 2 குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ண அந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க, ஒரே நேரத்தில் ஆடிஷன் போனீங்க, அவருக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கலையோ, அவருடைய உழைப்புக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கலையோ, இன்னும் அவர் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது. அவருக்குன்னு இல்லை, நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு அப்படி தானே இருக்குது. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும்
குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, கரெக்ட் டைமுக்கு நான் ஷூட்டிங் போவேன், கரெக்ட் டைமுக்கு நான் இருப்பேன், சொன்னோடனே வருவேன், எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணுவோம். இப்போ எங்களுக்குன்னு என்ன ஒரு அங்கீகாரம் இருக்குது? பெருசாக ஒன்றுமே கிடையாது. இன்னி வரையும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நாங்கள் வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆக்சுவலாக. உண்மையிலேயே வந்து நேத்ரன் சாருக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டராகவே அவர் வாழ்வார் ஆக்சுவலாக. அந்த கேரக்டராகவே இருப்பார். வில்லன் கேரக்டராக வில்லனாகவே இருப்பார். அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுவார் ஆக்சுவலாக. சாந்தமாக காட்டுவார். எனக்கு அவரோட நிறைய ப்ராஜெக்ட் அவருது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் நிறைய 2-3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ராமானுஜர் ஒரு கலைஞர் டிவி ராமானுஜர் பண்ணியிருக்கோம். அந்த கேரக்டர் ரொம்ப சாந்தமான கேரக்டர். அதுலேயும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான நேத்ரன் சாரை பார்க்கலாம் ராமானுஜன் சீரியலில். அதாவது என்ன கேரக்டர் இருக்கிறோமோ அந்த கேரக்டராகவே அவர் இருப்பார் ஆக்சுவலாக. இன்னொன்றுன்னா அவர் சத்தமாக பேசிக்கு நாங்கள் ஸ்பாட்டில் நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்களாவது அரட்டை அடிப்போம், ஜாலியாக இருப்போம். அவரை இப்போ அரட்டை அடித்தாலும் அந்த சவுண்டு கூட அவரது வராது. அந்த சிரிப்பு கூட ஒரு மாதிரி தான் சைலண்ட்டாக சிரிப்பார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருப்பார் ஆக்சுவலாக. என்னை பொறுத்தவரையும் நீங்கள் சொன்ன மாதிரி சின்னத்திரையில் வந்து அவர் எல்லாருமே அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப மென்மையான மனிதர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆமாம், கண்டிப்பாக. இந்த கடினமான நேரத்தில் தீபா மேமுக்கும் டாக்டர்ஸ் 2 பேரும் அபிநயா அர்ச்சனா அவங்க 2 பேருக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு? தீபாவுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்தது ஒன்றுன்னா ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் நகர்த்த போகிறீங்க. ஸோ உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருமே உங்கள் பின்னாடி நாங்களாம் இருக்கோம். எனி டைம் என்ன உதவி வேணாலும் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக தீபாவுக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா போல்டாக இருக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம துவண்டு போகக்கூடாது. நேத்ரன் வந்து உங்கள் பக்கத்திலே தான் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து துவண்டே போகாதீங்க. நேத்ரன் வந்து ஒன்றா உங்களுக்கு சொல்ல நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே செய்வீங்க. அபியும் சரி, உங்கள் 2 பசங்களுமே உங்களுக்கு நல்லா வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. வழக்கமாகவே ஒரு மரபு இருக்குது. என்ன அப்படின்னா கொல்லி போடுறதுக்கு வந்து பசங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான மறைவு சமயங்களில் அது ஒரு பேசு பொருளாகும். ஆனால் இந்த வீட்டில் மகள்கள் தான் மகன் ஸ்தானத்திலிருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுடைய மனநிலையை நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம பேச்சுவார்த்தையில் விவரிக்கவே முடியாது. அதனால தான் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. நேத்ரனுக்காக வந்து என்னை தேடி வந்து நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நானும் சொல்ல வேண்டிய நேரம் தகுதும் எனக்கு கொடுத்தீங்களே. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே தீபா அவங்களோட 2 பசங்களும் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக இருங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எந்த இடத்துலையும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உடஞ்சி போயிடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஏன்னா அப்பா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு. எந்த இடத்துலையுமே அப்பா உடஞ்சி போனதில்லை. நேத்ரனோட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துகிட்டே இருந்தார். நான் பார்த்த வரையும் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணேன் ஆக்சுவலாக. எந்த இடத்துலையும் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. இது இல்லையா, ஓகே அடுத்தது என்னவோ அப்படின்னு அதுதான் போயிருக்காரு தவிர, நான் அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்னோட பர்சனல் விஷயம்லாம் சில விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்காரு. அப்போ எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். உடஞ்சி போகாது, இது இல்லைன்னா இன்னொன்று உனக்கு கண்டிப்பாக வரும் பாரு அப்படின்வார். ஸோ அவரோட சில விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அப்படி தான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு ஏதாவது இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் வந்து ப்ராஜெக்ட்லாம் இல்லாமல் நான் ரொம்ப எனக்கே மென்ட்லி அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி நிறையா பிரச்சனைகள், மென்ட்லி ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தேன். நடுவில் எங்கேயோ ஒரு ஷாப்பிங்கில் வந்து மீட் பண்ணும்போது சொல்லிகிட்டு இருந்தேன், ஏன் ஜூலி இப்படி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேத்ரன் ஒரு மாதிரி மென்ட்லி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன், ஒர்க் இல்லை, வீட்லேயும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, வாடகை கொடுக்க முடியல. என் தம்பி அப்போ படிச்சுட்டு இருந்தான். தங்கிக்கு மேரேஜ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது தெரில. அப்போது எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்போது ரொம்ப உடஞ்சி போனப்போ அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்தது. உன் திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், நீ வந்து வேறு வேலைக்கு போகிற, அங்கே போகிற, இங்கே போகிற, எதுவும் யோசிக்காத, தப்பாக எதுவும் யோசிச்சிடாத அப்படின்வார். எதுவும் தப்பாக எதுவும் யோசித்து எதுவும் முடிவெடுக்காத, எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்வார். எனக்கு சொல்லி ஒரு வாரத்துலேயே வேறு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு ராஜா மகளில் மீட் பண்ணும்போது தான் எனக்கு இந்த வார்த்தை சொன்னார், நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க, இப்போ இவ்வளோ தூரம் நின்றுருக்கே பார்த்தியா, நீ அன்றைக்கி அவ்வளோ ஃபீல் பண்ணி இப்போ பார்த்தியா அப்படின்னார்.
அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் நேத்ரன். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான். ஒரு சில நண்பர்கள்லாம் நம்மளுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த அந்த அதில் சிலர் வந்து நேத்ரன் என்னோட லிஸ்ட்டில் இருப்பார் ஆக்சுவலாக. ஆனால் அதுதான் கடைசியாக நீங்கள் பேசணும். ஆமாம், கடைசியாக பேசினது அதுதான் ஆக்சுவலாக. அவரை நான் பார்த்தது ராஜா மகளை மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம். அப்போ கூட இதுதான் என்ன நேத்ரன் உடம்பு எப்படி இருக்குன்னு, இப்போ அப்போ விட இப்போ பரவாயில்ல ஜூலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு தீபா சொல்லி தான் இந்த விஷயம் தெரியும். ஆனால் கடைசி விட நேத்ரன் சொல்லவே இல்லை, தீபா தான் என்கிட்ட இந்த விஷயம் சொன்னாங்க. அவருடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டுவோமாக. உங்களுக்கும் இவ்வளவு நேரம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.